நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தை வாசித்து ஒவ்வொரு நாள் ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். வேத வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21 24 முடிய இறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தது. அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவிப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாத்தியங்களின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவரை மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய பாவ சாப கேடுகளை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்க்கும்படி உம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அனுப்பி வைத்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை வாழ வைத்தவரை, இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியின் வழியாய் காண்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாவத்தின் சம்பளமாகிய மரண கட்டுகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாய் செபிக்கிறோம். கண்ணீர்களை துடைக்கும்படியாய் செபிக்கிறோம். வேதனைகளை நீக்கும்படியாய் செபிக்கிறோம். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்தவரை, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் கண்ணீரிலும் வேதனையிலும் வியாதியிலும் வாழ்கிறார்கள். இந்த கால வேளையில வேலைக்கு போகும்போது அநேக கவலைகளோடு கூட சில நேரங்களில் புறப்பட்டு போகிறார்கள். அப்பா, அந்த கவலைகள் எல்லாம் மறந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து என் தேவன் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் இந்த நாள் முழுவதுமாய் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தினால தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அடுத்தவர்களுக்கு அனுப்பி வைக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.